Hi guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பிச்சு பாய். என்ன அதிசயம் இன்னைக்கு நான் கீழே இருந்து இறங்கி வரேன், என்கிட்ட ஓடி வரோம். என்ன பண்றது? கிளம்புமா? பாத்துட்டியாடா, என்னால தூக்க முடியாது. பிச்சு வரியா விளையாடுறியா? நம்ம பொதுவாகவே கார் எடுத்துட்டு போனாலே நானும் போறேன் அவங்கிட்ட சொல்றானா, இப்பவும் வரேன்னு தான் சொல்றானா. சரி வா ஏறு ஓடியா, பின்னாடி ஏறு. ஹலோ மேடம், ஹாய். எங்க அவளை காணோம்? ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. ஹாய். இது இப்போ நீங்கள் யோசிக்கலாம், நாங்கள் டெய்லியும் வந்து அவள் வெளில கூப்பிட்டு போயிட்டுருக்கோம். நிறைய பேர் நீங்கள் கமெண்ட்டும் பண்ணுறீங்க, நாங்கள் வந்து அவளை வச்சு தான் கண்டென்ட் எடுக்கிறோம் அப்படி இப்படின்னு. நாங்கள் அப்படி எடுக்கணும், வைக்கணும், அவளை கூட்டிகிட்டு போகணும் அப்படின்லாம் இல்லை. எங்களுக்கு மனசார கூட்டு போகணும்னு தோணுச்சுன்னா நாங்கள் கூட்டு போயிட்டு தான் இருக்கோம் வெளில. அவளுக்கு அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். பட் ஃபர்தராக நாங்கள் இப்போ இந்த மாதிரி எங்கன்னா வெளில போகும்போது இப்போ பார்த்தீங்களா அவளே ரொம்ப எக்ஸைட்டடாக வருவா. கேட்டு அந்த கேட்டு கிட்ட இப்படி பாவமாக பார்க்குறா, அதுவே மனசு கேட்க மாட்டேங்குது. லைக் இப்போ நாங்கள் போனாலுமே ஃபுல்லாக அவள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமான்னு தெரியல. பட் சும்மா வரானா வரட்டும் அப்படின்னு சொல்லி தான் டிசைட் பண்ணுவோம். அதான் அப்பயுமே அவள் விளையாண்டுட்டு இருந்தா, விளையாண்டுட்டு இருக்கா. சரி அவங்க அப்பா கிட்ட கேட்டேன், அவள் விளையாடுறாளா இல்லை இங்கே பார்க்குறாங்க. அவங்க அப்பா அங்கே போய் பார்த்துட்டு இல்லை அவங்க வரேன் தான் என்கிட்ட சொல்லிருக்கா அப்படின்னா. அண்ட் ரெகுலராக நாங்கள் போகும்போது வரும்போது இவ இதே தான் சொல்லிட்டு இருக்கேன். ஏய் நீ இதை தான் சொல்லிட்டு இருக்கியா? இதே தான் சொல்லிட்டு இருக்கியா நீ? எனக்கு வர இன்னைக்கு வலி திருப்பியா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மாத்திரை போயிட்டு ரொம்ப வந்த மாதிரி அதனால நான் குட்டிட்டு தான் கேட்டேன், குட்டி நீ ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன்னா கூட்டிகிட்டு போகலான்டா அப்படின்னு. குட்டி ஓகேன்ட்டான். கைஸ், சென்னை இஸ் பேக் டு டிராஃபிக் கைஸ். கொஞ்ச நாள் டிராஃபிக் கம்மியாக இருந்துச்சு, இப்போ அகைன் திரும்பி டிராஃபிக் அதிகமாகிடுச்சு. என்ன கதைன்னு தெரில. ஏன்னா நம்ம இப்போ தான் ஈவினிங் போகிறோம். ஏன்னா நான் விலாக் வந்துட்டு ஈவினிங் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் தான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். நான் காலைல எந்திக்கல. தீப்ஸ் என்னை எழுப்புனா சீக்கிரமாக இருந்துச்சு. இத்தனைக்குமே வந்து மாத்திரைலாம் போட்டு அவளுக்கு ட்ரௌசியாக இருந்துச்சு. அப்போயே என்னை எழுப்புனா எந்திக்க சொல்லி, நான் தான் எந்திக்கல, தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் மார்னிங் எங்களோட ஒர்க்லாம் நாங்கள் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். குட்டி இன்றைக்கி வந்து எடிட்லாம் சீக்கிரமாக முடிச்சிட்டான். அதனால தான் இன்றைக்கி கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக வெளில கிளம்பிட்டோம். நாங்கள் கடந்த ஒரு 2 நாளாக இந்த வெளியில் ஷாப்பிங் போகணும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அதை ஃபைனலி இன்றைக்கி கிளம்புறோம். இன்றைக்கி போயிட்டு அந்த ஷாப்பிங் போக போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு ஒர்க் இருக்குது. ஸோ தீப்ஸ்க்குமே வந்துட்டு சலூனில் ஒரு சின்ன ஒர்க் இருக்குது. ஸோ அதை முடிச்சுட்டு அந்த ஷாப்பிங் போகிறோம். அதனால் இன்றைக்கி என்னென்னா சீக்கிரம் சின்ன ஒர்க்கெல்லாம் கிடையாது, ஹேர் வாஷ் பண்ண போகிறேன். எனக்கு இது இருக்கிறதுனால என்னால் தூக்கி ஹேர் வாஷ் பண்ண முடியாது. மற்ற சலூன் நிறைய சலூன்ல வந்து அந்த படுக்க வைக்கும் போது ரொம்ப குட்டியா இருக்கும், அப்படியே இப்படி கழுத்தை மடக்கி படுக்க வைப்பாங்க. அது எனக்கு நிறைய இடத்துல கழுத்து வலி. அது லிட்டரலாக சில சலூன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சீட்டும் அந்த கழுத்தை வைக்கிற சிங்க்கும் வந்து இப்படி இருக்கும். ஆல்ரெடி அவளுக்கு இங்கே இன்ஜுரி ஆகிருக்கிறதுனால ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாதுன்னு லாஸ்ட்டாக 2-3 வாட்டி வந்து வீட்டிலே தான் பண்ணோம். இப்போ வந்துட்டு சரி ஓகே ஷூட்டிங்லாம் போகணும், அதனால் வந்து சலூன் போய் பண்ணிடலாம் சேஃபர் ஜோனுக்கு. இங்கே பக்கத்தில் வந்து யாருக்கும் நம்பி கொடுக்க முடியல, அதனால தெரிஞ்ச சலூனுக்கு போயிட்டு இருக்கு. போகிறோம். ஓவில் தான் வந்து அப்படியே நல்லா கம்ஃபர்டபுளாக பண்ணுவாங்க. அதனால வேறு வழி இல்லாமல் ஓவுக்கு போயிட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஒரு மாதிரி தூக்கம் வரும்பா, அது அப்படியே தலையில் பொறுமையாக தண்ணி அப்படியே இது பண்ணி. நீங்கள் வா, நீ என்ன சிரிச்சிட்டு இருக்கிற? நீங்கள் வெளில வா. கைஸ், இந்த குட்டி பையன் நிறையா விஷயத்துல ரொம்ப ரொம்ப என்ன சொல்ல அவன் செயல்ல தான் 90s கிட்டா இருக்கான். பட் ஆனால் இந்த படம் பார்க்கறது, இந்த சில விஷயம் தெரிஞ்சுக்கிறதுலாம் 90s கிட் மாதிரிலாம் இல்லை. 2K கிட் ஜென்சி மாதிரி தான் இருக்கும். படம் பாக்குற விஷயம் கண்டு கொண்டேன் பார்த்தது இல்லைங்கிறான், காக்க பார்த்தது இல்லைங்கிறான், வேட்டையாடு விளையாடு பார்த்தது இல்லைங்கிறான். எதை கேட்டாலும் வாழ்க்கையில கில்லி, சுறா, திருப்பாச்சி, அந்த லைன் ஆஃப் தளபதி விஜய் சார் மூவிஸ் தவிர்த்து எதையுமே அவன் பார்க்கல. அதுக்கு நான் அவனை அப்ரிஷியேட் பண்றேன். ஓகே, தளபதி விஜய் படமாச்சு பார்த்துருக்க அப்படின்றதுக்காக. நான் ரியாக்ஷன் கொடுக்கலையே, எதுவுமே கொடுக்கலையே, எதுக்கு என் பக்கம் திருப்புறேன்? அவன் 2K கிட்டு தான். விண்ணை தாண்டி வருவேன் பார்த்தது இல்லைன்னு சொல்றான். விண்ணை தாண்டி வருவேன் கூட சரி லவ் படம் நிறைய பேர் பிடிக்காது. ஓகே, காக்க வேட்டையாடு கண்டு கொண்டேன் மொழி படத்தையே நான் வந்து இப்பதான் ஒரு 3 வாரம் முன்னாடி அவனுக்கு போட்டு உட்கார வச்சு காமிச்சோம். வேற ஏதோ சம்ப படம் எல்லாம் மிஸ் பண்ணான். படையப்பா பாக்கல சார், அவன் சன் டிவில போட்டிருந்தா கூட அவனோட பார்த்திருப்பான். படையப்பா பார்த்தது இல்லங்கிறான். ரொம்ப எமோஷனலா இருக்கு. படையப்பா பாஷா பார்த்தது இல்ல. கரெக்டாடா? பாஷா, ஆட்டோக்காரன், முத்து, அருணாச்சலம். இல்ல இதை பாருங்க, வாரணமாயிரமும் நீ பார்த்தது இல்ல. கரெக்டா? அதுமே அதான் அது நீ நம்ம சேர்ந்ததுனால பார்த்தோம். நாங்க உன்னை வந்து உட்கார வச்சு பார்க்க வச்சதுனால வந்ததுக்கு அப்புறம் அவன் உட்காந்து மொழியும் வாரணமாயிரம் வேற ஏதோ கூட ஒண்ணு பார்க்க வச்சேன். இந்த மாதிரி படம் இப்ப நெக்ஸ்ட் டைம் எனக்கு லிஸ்ட் போட்டிருக்கு, ஆனா உட்காந்துட்டு பார்க்க டைம் கிடைக்க மாட்டேங்குது. வினை தாண்டி வருவாயா கிரிஞ்சா இருக்கு, அதனால பார்க்கவே பிடிக்கல எனக்கு. ஹெட்லைன் வினை தாண்டி வருவாயா கிரிஞ்சா. ஹெட்லைன் கூட அது மேட்டர் இல்லை. வினை தாண்டி வருவாயில குட்டிக்கு ஒரு சரியான சம்பவம் இருக்கு.
தீப்ஸ் பிச்சு வரேன் அந்த இந்த சீரீஸ்ல கொரியன் சீரீஸ்ல வர முடியும் அப்படியே இருக்க போறேன். அப்படிதானே இருக்கா? அதான் சென்னையில இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து இந்த இடம் செம்மையா கனெக்ட் ஆகும். சின்ன வயசுல நான்லாம் வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு போவோமா. அப்போ மெயினா எனக்கு எப்பவுமே ஞாபகம் இருக்கு இந்த போர்ச்சுகீஸ்க்கு முன்னாடி இருக்க இந்த ரோடு தான். இந்த ரோட்ல கிராஸ் பண்றது தான் ஒரு டாஸ்கா இருக்கும். அப்ப நான் யோசிச்சிருக்கேன் நம்மளும் ஒரு காலத்துல இருந்து இந்த ரோட்ல கிராஸ் பண்ணுவோம், லைக் வண்டி ஓட்டிட்டு போவோம். அப்போ வந்து கிராஸ் பண்றதுக்கு யாரா நிப்பாங்க, நம்ம வெயிட் பண்ணி நின்று அவங்களை கிராஸ் பண்ண சொல்லிட்டு அப்புறமா நம்ம வண்டி எடுத்துக்கலாம் அப்படிலாம் யோசிச்சிருக்கேன். எல்லா வாட்டியும் நான் இந்த பக்கமா வந்தேன்னா எப்பவுமே ஓவர்டேக்கோ ஸ்பீடா பண்ண மாட்டேன். ஆனா வெயிட் பண்றாங்கன்னா நிக்கிறாங்கன்னா வெயிட் பண்ணி கிராஸ் பண்ணிட்டு தான் போவேன். இதேதான் அது வந்து உள்ளுக்குள்ள ஒரு ஹாப்பியா இருக்கும். இதே மாதிரி நான் நடந்து போயிருக்கேன். என்ன மியூசிக்னு சொல்லிட்டு போறீங்க கடைசியில பலி விடுவாங்க. இந்த மாதிரி எனக்கு அப்போ உள்ள ஞாபகம் எனக்கு இன்னும் அந்த மைண்ட்ல இருக்கு. நம்ம எப்பவுமே வந்து அப்படி ஓவர்டேக் பண்ணிட்டு கிராஸ் பண்ணிட்டு போகக்கூடாது அப்படின்ட்டு. அதனால எனக்கு மெயினாக இந்த நடந்த மாதிரி நாஸ்டாலஜிக் ஃபீல் கொடுக்குதுப்பா. நாஸ்டாலஜிக் டிப்ஸ் இங்கே இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஞாபகம் இருக்கா? அந்த மாதிரி ஐயோ நல்லா இருந்தது. ஃப்ரைட் ரைஸ் நல்லா இருந்தது. ஆமா ஃப்ரைட் ரைஸ் நல்லா இருந்தது. நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தை தான் சொன்னேன். என்ன தெரியுமாடா குட்டி, இங்க வந்து தீப் சொன்னா எனக்கு வந்து ரோட் சைட் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடணும் போல இருக்குன்ட்டு. ஆனா ஷூட் இருந்துச்சா தீப்ஸ் அப்போ? இது கல்யாண ஷாப்பிங். ஆமா சரி வா தீப்ஸ், ரோட்டு கடை தான் நம்ம இங்கே டி நகர்ல இருக்கோம்னு சொல்லிட்டு நானும் வா போலான்னு சொல்லி வந்துட்டோம். வந்ததுக்கு அப்புறம் இங்க ஒரு கடையில பார்த்தோம், கடை மூட போனாங்க. ஆனா வந்து இல்ல பரவாயில்ல ப்ரோ வாங்க, நாங்க இன்னும் மூடலன்னு சொல்லிட்டு ஃப்ரைட் ரைஸ் ஒன்று போட்டு கொடுத்தாங்க. சாட்டிஸ்ஃபைட், செம்மையாச்சு ஃப்ரைட் ரைஸ், நிஜமாலுமே நல்லா இருந்துச்சு. தீப்ஸுமே வந்துட்டு சூப்பரா இருக்குல்ல நல்லா இருக்குல்லன்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சான். சாப்பிட்டுட்டு இருக்கும் போது என்ன நடந்துச்சுன்னா ஒரு எலி அந்த பக்கமா ஓடிச்சுடா. அதை பார்த்து எலின்னு பயந்தாச்சு. ஓகேவா, தீப் பயந்துட்டாங்க, இன்னொருத்தவங்க யாரும் இருந்தாங்க அவங்களும் பயந்துட்டாங்க. நான் சொல்றேன் ஆனா அங்க இல்ல வேற ஒரு கஸ்டமர் ஃபர்ஸ்ட் பயந்தாங்க. எதுக்கு பயந்தாங்க இவன் ஃபர்ஸ்ட் பாத்துட்டு நீ பாக்காதங்கறான். ஒருத்தன் நம்ம பாக்காதன்னு சொல்லும்போது நமக்கு அது பாரு என்னதுன்னா எலி அங்க நின்னுக்கிட்டு இருக்கு, பாக்காதங்கறாங்க. அவரு குச்சி எடுத்துட்டு வராரு, வந்துட்டு அடிக்க போறாரு. நான் இங்கே பாத்துருக்கேன், நீ பாக்காத அவரும் நீங்க சாப்பிடுங்கன்றாரு. எப்படி அதை பாத்துட்டு சாப்பிட முடியும்? அந்த அண்ணா என்னன்னே தெரியலடா, அவர் பாட்டு வந்தாடுறா. ஒருத்தங்க அங்க நின்று சாப்பிட்டுட்டு இருக்காங்க, அது ஃபுட்டு கடைன்னு தெரியும். அப்படியே பேரல் ஆப்போசிட்ல அடிச்சிட்டாடுறா அது இத எலிய. அதுக்கப்புறம் எங்க சாப்பிட தோணும், என்னன்னா அப்படின்னு சொல்லி நான் கேட்கறேன். இல்லப்பா சாரிப்பா ஓ வாயா இந்த பக்கம் வாயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனர் திட்டுறாங்க அந்த அண்ணாவை. சரின்னு சொல்லிட்டு ப்ரோ நீங்க சாப்பிடுங்க, எப்படின்னா சாப்பிடுங்க, நான் பார்சல் பண்ணி தரேன் சாப்பிட்டு. இல்ல வேணாம் அப்படியே அப்படின்னு சொல்லி போய் கார்ல விட்டு உட்காந்துட்டேன். அன்னைக்கு தான் நீ ஃபுல்லா நான் அந்த தம்தூள் ஃப்ரைட் ரைஸ் தான் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் சாப்பிடல. இந்த மாதிரி உனக்கு என்ன சிரிப்பு இப்ப என் கதையை கேட்டு? உனக்கு அவளுக்கு எல்லாமே சிரிப்பு தான். பிச்சோ ஏன்டா அவள ஒரு பாய் பேபி மாதிரி ட்ரீட் பண்ற? போட்டு ஸ்மாக் போடுறான். அவ்வளவுதான் காலி. பிச்சோ ஏன் பிச்சோ பொம்மை மாதிரி ட்ரீட் பண்ணிருக்கான்டா அவள. கடிச்சிரவா? நல்லா இருக்கும். குழந்தைங்க வந்து தூக்கி போட்டு விளையாடுறியா? புரியல எனக்கு. பெத்து கொடுத்தா தூக்கி போட்டு விளையாடிட்டு இருப்பியா நீ? இல்லாத போது என்ன நடக்கணும் எனக்கே தெரியாது. பெட்ல எல்லாம் தூக்கி போட்டு ஸ்மாக் விளையாண்டுட்டு இருக்கோம். பொண்ணுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். அடி கொடுக்க மாட்டோம், அடி வாங்குவோம். பொண்ணால தான், பையனால தான் ரெண்டு பேரும் அடிச்சுப்போம். பிச்சோ குட்டி சொல்லு, குட்டி பிச்சோ அச்சோவா यार मामा बोल मामा बोल. डालबी मामा ए डालबी मचान डालबी கீப்ஸ்க்கு வந்துட்டு சலூன் வரைக்கும் வந்திருந்தோமா. சரி பிச்சு கூட வந்திருக்காளே, அவளுக்கு பசிக்குமே நான் வாங்கி கொடுக்கலான்னு வெளில வந்தேன். பார்த்தா நம்ம முருகா இருக்காப்புல. திடீர்னு வந்து நீ என்னடா பண்ற, டேய் நீங்க என்னடா பண்ற? ஏங்க சுத்தமா காரோட இந்த கேன்கே ரோட்ல காரோட இடமே இல்லை. வெற்று நில்லு, நீயே நில்லு. வெரி குட், சூப்பர். நில்லு. பிச்சுவை நாங்கள் இறக்கி விட்டு வந்துட்டோம். பின்னாடி வராங்க, ஓடி வராங்க. விளையாடலாம் வா சொல்லு.
என்ன ஒரே இடத்துல ஓடிட்டு இருக்கு? ராஜா நீ பண்ணு. அங்க பார் பிச்சு, அங்க பார் பிச்சு. வராதுன்னு நினைக்கிறேன். அந்த தேர்ட் வீல் இல்லடா, அது இருந்தா கூட ஓட்ட சொல்லலாம். இவன் நம்ம வேற எதுனா ஓட்டலாம். ஜம்ப் ஜம்ப் பிச்சு, ஜம்ப் 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 ஜம்ப், நல்லா ஜம்ப் பண்ணு. இன்னைக்கு பிச்சு கூட்டிட்டு வர பிளானே இல்லையா? நான் இப்போ தனியாக ஷாப்பிங் வந்து ரொம்ப நாள் ஆகுது. சரி இன்னைக்கான பிச்சு கூட கேட்டு கிட்ட பார்க்கும்போது ஒரு மாதிரி மனசே தாங்கலையா, அதனால தான் கூட்டிகிட்டு வந்தேன். நான் அப்பவே சொன்னேன் என்னால் ஆனால் டைம் இன்வெஸ்ட் பண்ண முடியாதே அப்படின்ட்டு. ஸோ அதனால இப்போது ராஜாவும் குட்டியும் பண்ணுறாங்க, ஆனால் நான் தனியாக சுற்றிக்கிட்டு இருக்கேன் இப்போது. எனக்கு கம்பெனி இல்லை, பட் பரவாயில்ல, பிச்சுக்காக காம்ப்ரமைஸ்ட். கைஸ், இந்த பிச்சு பண்ணுற மால் வந்தானே ட்ரெயின் போகணுன்னு கேட்டாலா, நாங்கள் வந்து கேட்டோம் ட்ரெயின் ஃபினிஷ்னு சொல்லிட்டாங்க. இப்போ தீப்ஸ் வந்து கன்வின்ஸ் பண்ணி பிச்சுக்காக ட்ரெயின் ஓகே பண்ணியிருக்கான். தேங்க்யூ சொல்லு. தேங்க்யூ. ஓகே பாய். பிச்சு பாய். பிச்சு தேங்க்ஸ் ப்ரோ. பிச்சோ நிறைவேறிச்சா? ட்ரெயினில் போயாச்சா? ஹாப்பியா? ஓகே. அவள் என்கிட்ட ஓகே சொன்னாலும் அவளுக்கு கண்ணிங்கன்னு தடுமாறிட்டே இருக்கு. வேறு என்ன இருக்குது, வேறு என்ன பண்ணலாம், வேறு என்ன பார்க்கலாம். அங்கே கார் இருந்துச்சு, கார் போகணுன்னா. அதுக்கப்புறம் திரும்பி ட்ரெயின் கேட்டோடனே ட்ரெயின் ஓகேண்டா. ஆக்சுவலாக ட்ரெயின் இல்லைன்ட்டாங்க. தீப்ஸ் போயிட்டு ரெக்வஸ்ட் பண்ணா, ப்ளீஸ் ஒரே ஒரு ரவுண்ட் விடுங்கண்ணா அப்படின்ட்டு. அதனால் அந்த அண்ணா எங்களுக்காக லாஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சதுக்கப்புறமும் அகைன் ஸ்டார்ட் பண்ணி பண்ணார். பிச்சுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு ரவுண்ட்லாம் கூட்டு போனார். 2 ரவுண்டுக்கு பதில் 3 ரவுண்ட்லாம் கூட்டு போனார். ஆனால் இதில் என்ன பெனிஃபிட்னா, இப்போ நான் வந்து அப்பப்போ சும்மா ஒரு 1 minute 2 minutes அவளை பார்க்கும்போதுலாம் அவள் என்கிட்ட ஓடி வந்து ஹக் பண்ண வரான். அது ஒரு மாதிரி ஹாட் வார்மிங்காக இருக்கு. என்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன்? பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீமும் வாட்டர்மெலன் ஜூஸ். பிச்சு யம்மி யம்மி. ஓகே, நாங்கள் தூக்க போகிறோம், நீங்களும் போய் தூங்குங்க. ஓகே, சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட்லன்னா மறக்காமல் அதை போய் சாப்பிடுங்க. இவன் நான் மாத்திரை போட சொல்லி டார்ச்சர் பண்ணல. இல்லை, மாத்திரை போட்டு சரியாயிடுச்சுன்னா அப்புறம் 2 நாள் ஸ்டாப் பண்ணோடனே திரும்பியும் பெயின் இருக்குன்னு சொன்னால் அப்போ என்ன அர்த்தம்? அது போடாது தானே தப்பு. அப்போ நான் ஸ்ட்ரிக்டாக இருந்தேன் தானே ஆகணும். அதை வந்து சொல்லிட்டேன், நீ ஸ்ட்ரிக்டாக மாத்திரை போட்டால் தூக்கமாக வருது, அப்படியே மந்தமாக இருது, ட்ரௌசியாக இருக்குது. பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் மாத்திரை போட்டு தூங்குறோம் சரிங்களா? நீங்களும் மாத்திரை போட்டு சொல்லி சொல்லுங்க மாட்டாங்க. ஓகேப்பா. ஓகே கைஸ், குட் நைட். நாளைக்கு சந்திப்போம். ஓகே பாய். குட் நைட். ஹாய். நாங்கள் இன்னும் தூங்கலை. நைட் 11:30 ஆச்சு. நாங்கள் எங்களுக்கு பசிக்கலன்னு சொல்லிட்டு உங்களுக்கு குட் நைட் சொல்லிட்டு படுத்துட்டோம். அதுக்கப்புறம் தூங்கணும். லைட்டாக பசிக்கிற மாதிரி இருக்குல்ல. சரி ஒரே ஒரு 2 சப்பாத்தி சாப்பிட்டு தூங்கலாம் அப்படின்னு வச்சோம். அப்புறம் இப்போ வந்து எல்லாம் சப்பாத்தி போட்டு கூட்டி விட்டுனா ஜாலியாக பேசிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தோமா. சாப்பிட்றதுக்கு நடுவில் தான் தோணுது, சடனால நல்லா இருக்குல்ல அப்படின்னு தோணுச்சு. நான் ஏன்னு சொல்கிறேன், சப்பாத்தி தொக்கு, அப்புறம் இவன், அப்புறம் இந்த லைட் லேம்ப், அது ஒரு மாதிரி காசியா சடனா அப்படியே ஏதோ பேசிட்டு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டு ஒரு பாதி வழியில தான் தோணுது அழகா இருக்குல்ல இது அப்படின்னு தோணுச்சு. வந்து அது வடக்கன் நார்த் இந்தியால இருந்து ஒரு ஊறுகாய் கொடுப்பாங்களே எல்லாத்துக்கும், ஊறுகாய் மாதிரி ஒண்ணு. அது வந்து ஒரு எக்ஸிபிஷன் எங்களுக்கு கிடைச்சது. அதனால அவன் தொட்டு சாப்பிடுவான். நானும் வடக்கன் பண்ணாட்டி தான் மட்டும் எனக்கும் கொடு அப்படின்னு சொன்னேன். ஆனா எனக்கு பிடிக்கல. நான் சொல்லிட்டு தான் கொடுத்தேன், அவனுக்கு பிடிக்காது எனக்கு தெரியாது. உனக்கு எப்படிடா பிடிக்குதுன்னு கேட்டா, அது வந்து சின்ன வயசுல சாப்பிடும்போது நல்லா இருந்துச்சு, எனக்கு அது புதுசா இருந்துச்சு, அப்படியே பழகிடுச்சு, நல்லா இருக்கு சாப்பிடுவோம். அதாவது அவன் நார்த் இந்தியாவில் இருக்கும் போது நானும் பழகிக்கிறேன். கரெக்ட் ப்ரொபோர்ஷன் ஆஃப் வடக்கன் ஊறுகாய் அண்ட் தக்காளி தொக்கு எப்படி எடுக்கணும்னு ட்ரை பண்ணிருக்கேன். ட்ரை பண்ணி இவனுக்கு கொடுக்கலான்னு ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிருக்கேன். இவனுக்குல ஃபர்ஸ்ட்லாம் சாப்பிடவே தெரியாது. ஊட்டி விட்டோன்னு வைங்களேன், ஆமா நம்ம போய் உள்ள போடணும். இந்த ஊட்டி விடுறவங்களுக்கு தான் தெரியும். நம்ம அம்மா நான் ஊட்டி விட்டா அப்படியே இப்படி பண்ணாதான் செம்மையா இருக்கும். அந்த தயிர் அப்படியே அந்த கையில ஒரு பாசம் இருக்கும்ல, அந்த கைப்பாசம் வந்து இவனுக்கு வந்து வரவே இல்லை. அப்புறம் நான் சொன்னேன்,
கை வச்சு ஏன்னா பரவாயில்ல அப்படி சாப்பிடுறா அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அப்படி சாப்பிட கற்றுக்கிட்டான். அப்புறம் நான் ஒரு தயிர் சாதம் கொடுக்கும்போது அப்படி சாப்பிட்டான். நாங்கள் என்ன நம்ம வீடு மஞ்சள் நம்ம வீடு நீங்கள் வந்துருந்தோம். சரி நீங்கள் சாப்பிட இருந்தாங்க நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்றேன் எது சப்பாத்தியும் பிரெட்டாம் பொதுவாக சாப்பாடு சாப்பிடும் வீட்டுக்கு போய் சாப்பிட்றேன் ஒன்றே ஒன்று சாப்பிட்டு போ அப்படின்னாங்க. சரி உட்காந்து ஏமா பண்ணாங்க அவன் சாப்பிட கொடுத்தப்போ எனக்கு வந்து ஒரு சப்பாத்தி நல்லா ஆட்டாவில் போட்ட ப்ராப்பரான ஒரு நல்ல சப்பாத்தி சூப்பராக சாஃப்டாக இருந்துச்சு. அது வந்து அவங்க அடுப்பில் போட்டு உப்ப வைப்பாங்க. அதில் நெய் தடவிட்டு ஆம்லேட் ஒன்று போட்டு எடுத்துகிட்டு வந்து அதை அப்படியே மடக்கி கொடுத்தாங்க. சாப்பிட்ட போகிறோம் அப்படி இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு. சப்பாத்தி ஆம்லேட் செம்மையாக இருந்துச்சு. நான் எவ்வளோ வீட்டில் அந்த மாதிரிலாம் பண்ணி சாப்பிட்டு பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. அவங்களவு இல்லை பட் நல்லா இருந்துச்சு. கான்செப்ட் புரியுது அவனுக்கு. ராஜா வந்து ஆன்டிஸ்க்குலாம் ஃபேவரட்டான். அங்க இருக்கிற ஆர்மி குவார்டர்ஸ்ல தான் இருந்திருக்காங்க நார்த் இந்தியால. அவங்க எல்லாரும் வந்து நல்ல பையன் என்ன சொன்னாலும் போய் பண்ணிட்டு வருவான். பண்ணிட்டு வாப்பா அது வாங்கிட்டு வாப்பானா உடனே சைக்கிள் திருப்பி வாங்கிட்டு வருவாங்க. இல்ல காலனில ஒரு நல்ல பையன் ஒருத்தர் இருப்பான்ல நல்ல பையன் தான் இவன். அந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் அந்த ஹேண்ட்மேட் கிராஃப்ட்ஸ்லாம் நிறையா இருக்கும். அது நார்த் சைடு நிறையா பண்ணுவாங்க. அது எங்கள் அம்மா வந்து சூப்பராக பண்ணுவாங்க. எங்கள் அம்மா கிட்டேருந்து நான் அப்போ எங்கள் அம்மா பண்ணும்போது பார்த்து நான் கற்றுக்கிட்டேன். ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா நார்த்தில் தான் அது ஃபேமஸ். அது எங்கள் அம்மா கற்றுட்டு எங்கள் அம்மா வந்து மற்றவங்களுக்குலாம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சும்மா ஜாலியாக அவங்க நெய்பர்ஸ்னால சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி இதெல்லாம் எங்கே வாங்க நீங்கள் என்ன அவங்க இந்த கடையில் பையன் தான் வாங்கிட்டு வருவான்னு அம்மா சொன்னாங்க. அம்மா வந்து நீ வாங்கிட்டு வரியான்னு கேட்டாங்க. நான் ஓகேன்ட்டேன். ஒரு வாட்டி ஓகேன்னு சொன்னதுனால இருக்கிற எல்லாருமே வந்து என்டே கொடுப்பாங்க. இப்போ அதை வாங்கிட்டு வந்துடு அதை வாங்கிட்டு வந்துடுங்க. நானும் போவேன். எனக்கும் அங்கே கடைக்கு போகும். நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து மறந்துட்டேன். ஏதோ ஸ்டிச் பண்ணி கொடுத்தியா ஏதோ அந்த பிரிப்போம் டைட்டா இருந்தா நம்ம பிரிப்போம்ல அதெல்லாம் டக்குன்னு பண்ணான். யாரா நீ அப்படின்னு நினைச்சு. அப்புறம் ஏதோ அன்னைக்கு ஏதோ அவங்க வீட்டுல ஏதோ இருந்துச்சு. அப்ப சொல்றா இது நான் தான் எம்ப்ராய்டரி பண்ணேன்னு சொன்னேன். அது ஒரு கிராஃப்டிங் மாதிரி வீட்டுல நூல் வச்சுக்கலாம். நூல் வச்சு இருக்கும் ஹேண்ட் கிராஃப்ட் மாதிரி. நான் வந்து இப்படி யோசிக்கிறேன். பேசிக்லி இந்த எம்ப்ராய்டரி ஸ்டிச்சிங் இதெல்லாம் வந்து ஸ்டீரியோடைப் டு கேர்ள்ஸ்ல அது வந்து இவன் பண்ணிருக்கான் சின்ன வயசுல ஹீஸ் டன் தட். இப்போ நான் வந்து எனக்கு எதனா ஒண்ணுனா என்ன விட ஹீ டஸ் இட் ஃபாஸ்டர். நான் வந்து ஸ்லோவா பிரிச்சுட்டு இருந்தேன்னா அவன் டக்கு டக்கு பிரிச்சு. இன்ஃபேக்ட் டெய்லரிங் மிஷின் தான் ஸ்டிச் கூட பண்ணி கொடுத்துருவான் போல அந்த மாதிரி தான் இருக்கும். பேசிக்ஸ் தெரியும். அப்பவே வந்து ஐ ஃபெல் சோ ப்ரௌட் ஆஃப் ஹிம் and the way he's raised and proud of his mom, my mother-in-law and his sister, my naathanar. Like the way they've raised a son. நீ இதெல்லாம் பண்ண இதெல்லாம் இதெல்லாம் பொண்ணுங்க மேட்டர் அப்படின்னா சொல்லாம அது ஒரு ஆர்ட் அது ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி கத்து கொடுத்துருக்காங்களா அதுவே எவ்வளவு ஒரு பெரிய விஷயம் இல்ல. Then stereotyped but I don't see any stereotyped behaviors in this house போது it feels very nice. No, proud of you. Proud of you அத்தை. Proud of you அக்கா. இன்னொரு மீம் பார்த்தோம் இன்னைக்கு காலைல வந்து ஒரு மீம் இல்ல ஒரு ஊர்ல வந்து ஐ மீன் யூகேஓ யூஎஸ்ஓ சம்வேர் தே ஆஸ்க் குவெஸ்டின்ஸ்ல போகும்போது அந்த பாத்தையில வந்து கேட்பாங்கல்ல அப்போ வந்து அவர் கேட்கறாரு விச் இஸ் தி பிக்கஸ்ட் கிரீன் ஃபிளாக் வாட் இஸ் யுவர் பிக்கஸ்ட் கிரீன் ஃபிளாக் வாட் அக்கார்டிங் டு யூ இஸ் தி பிக்கஸ்ட் கிரீன் ஃபிளாக்ன்ட்டு. அப்போ அந்த பொண்ணு சொல்வா கை வித் அன் எல்டர் சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவா. ஏன்னு கேட்டா அப்பதான் வந்து ஹி நோ ஹவு டு ரெஸ்பெக்ட் அ கேர்ள் அண்ட் அப்படியே அவன் பண்ணாலும் அதை தட்டி கொட்டி வளர்க்குறதுக்கு ஒரு அக்கா இருந்தாதான் ஹில் பி அ வெரி குட் கைன்னு. எங்க சிஸ்டர் இருந்தா அப்படின்னு கேட்பாங்க. எங்க சிஸ்டர்னா இட் டிபெண்ட்ஸ் பட் தென் எல்லா சிஸ்டரா இருந்தா இஃப் ஷீ இஸ் அ குட் சிஸ்டர் கண்டிப்பா கை ஆல்சோ வில் பி அ கிரேட் கிரீன் ஃபிளாக்னு சொல்லுவா. அது எனக்கு பார்த்துட்டு நர்மதா அக்கா அவனோட அக்கா நர்மதா அக்கா அவங்க ஞாபகம் தான் வந்துச்சு. நான் அவங்களுக்கு அமுச்சு விட்டேன் ஒரு கிரீன் ஃபிளாக் வளர்த்து வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி. நிறைய டைம் வந்து சொல்லுவேன் இன்னும் கொட்டி வளர்த்துருந்தா நல்லா படிச்சிருப்பான் அப்படின்னு. பட் ஸ்டில் B.Ed Max தெரியுமா? He's a Max professor. He has to be a Max teacher or a Max professor by now. Actually அவன் படிச்சது வந்து BE தானே இன்ஜினியரிங் டிப்ளமா முடிச்சுட்டு இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சான். அண்ட் தென் இவங்களும் வந்து ஸ்கூல் வச்சிருக்காங்க குட்டி பிளே ஸ்கூல். ஸோ அப்போ வந்து அத்தை வந்து நீயும் படிடா B.Ed படின்னு அவங்க வந்து அத்தை தான் அனுப்பிச்சு விட்டாங்க. இவனாலாம் போய் இன்ட்ரெஸ்டோடலாம் படிக்கல. அத்தை வந்து படிக்க அனுப்பிச்சு விட்டாங்க. அப்போ he went and he completed B.Ed Max basically. Max professor bro. எனக்கு என்னன்னா ஏன் என்ன டவுட்னா கமெண்ட்ல சொல்லுங்க. பசிக்கல நான் 8 சப்பாத்தி முடிச்சிட்டோம். சரி நான் கொஞ்ச நேரம் போய் பேசிட்டு தூங்கணும். நீங்க போய் தூங்க. குட் நைட். செகண்ட் குட் நைட் உங்களுக்கு. பை.